ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து ஸ்டோன்ட் ஐட்டம்ஸ் ஜுவல்லரிலாம் எப்படி க்ளீன் பண்ணுறது, சேஃப்டியாகவும் பண்ணணும், அதை நான் சொல்லித்தர போகிறேங்க. நல்ல இந்த துணி சோப்பு நல்லா கொஞ்சம் டைல்யூட் பண்ணி நல்லா கரைச்சிட்டு ஒரு டீ ஃபில்டர் வச்சுக்கணும் சேஃப்டிக்கு. ஏன்னா குட்டி குட்டி மூக்குத்தியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு மோதிரம், தோடு, சின்ன மூக்குத்தி அதெல்லாம் எங்கேயும் விழுந்துடாமல் இருக்கிறதுக்காக நம்ம எப்போவுமே ஒரு ஃபில்டர் அடியில் ஒரு டீப் பிளேட் வச்சுட்டு நம்ம இப்படி நல்ல சோப் பண்ணி வாஷ் பண்ணணும். வாஷ் பண்ணிவிட்டு நல்லா அழுக்கு போயிடும். அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு நம்ம வந்து திருப்பியும் வாஷ் பண்ணும்போதும் தண்ணி வந்து ஃபில்டர் வழியாகவே விடுற மாதிரி பண்ணணும். விட்டால் தான் நமக்கு அந்த பொருள் வந்து எங்கேயும் விழுந்துடாது. வி ஷுட் பி அவே ஃப்ரம் அவர் சிங்க். ஏன்னா சிங்க்குக்கிட்ட இருந்தால் பாசிபிலிட்டி அப்படி வெளியே போயிடுறதுக்கு விழுந்துடுறதுக்கு சான்ஸ் இருக்குங்க. அதனால தான் நம்ம ஃபில்டரும் வச்சு டீப் பிளேட்லேயும் வச்சு நல்லா க்ளீன் பண்ணுவோம். க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து நல்ல ஒரு ஒயிட் கிளாத் ஆர் டிஷ்யூ போட்டு நல்லா துடைக்கணுங்க. நல்லா துடைச்சிட்டு அந்த எண்ணெய் ஏறின மாதிரி டல்லாக இருக்கும் பாருங்கள், டைமண்டு, அமெரிக்கன் டைமண்டு, எனி ஸ்டோன்ட் ஐட்டம்ஸு வி ஹாவ் டு பி கேர்ஃபுல் ஒயில் வாஷிங். நம்ம அதை துடைச்சிடணும். நல்லா துடைச்சிட்டு டிஷ்யூவில் துடைச்சிட்டு சின்ன மூக்குத்தி பாருங்கள் சேஃபாக பண்ணுங்க. க்ளீனிங் பண்ண பிறகு நம்ம விபூதி இருக்குது இல்லைங்களா, விபூதியில் நல்லா இப்படி நல்லா டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிடணுங்க. நல்லா துடைச்சிட்டா செம்ம கிளிட்டரிங்காக இருக்கும். அதில் அந்த எண்ணெய் பசை மாதிரி இருக்கிறது எல்லாமே போயிடுங்க. செம்ம டால் அடிக்குங்க. இப்படி தான் நான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் 35 இயர்ஸாக இப்படி தான் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன். அந்த டைமண்ட் மர்ச்சன்ட்டே சொல்லியிருக்காரு, நல்ல வெல் மெயின்டைன்டுன்னு சொல்லியிருக்காரு. இதை பாருங்கள் எப்படி கிளிட்டர் ஆகுது பாருங்கள். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த டிப் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.